அண்ணே அந்த பக்கத்துல உள்ள கிணறு எல்லாம் வத்தி போச்சு. அப்படியா? ஆமாண்ணே. எங்க அனைத்து தண்ணியும் வத்தி போச்சு தம்பி. ஆமா, ஒரே சமயத்துல எல்லா கிடந்த தண்ணியும் வத்தி போச்சே, காரணம் என்னன்னு புரியலையா? அட போயா, அங்க கந்தசாமி புள்ள புதுசா ஒரு கிணத்தை ஆழமா வெட்டினாங்கல்ல, அதனால நம்ம கிணத்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. இப்ப புரியுதா? ஆஹா. ஆமா, இதுக்கு இப்ப என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, அந்த கந்தசாமி பிள்ளை கிட்டே போய் முறையிடும். சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அவ்வளவு பெரிய கிணத்தை ஆழமா வெட்டினதுனால எங்க சின்ன கிணத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சுங்க. அதனால உங்க கிணத்துல உபயோகம் இல்லாம நடந்திருக்கிற தண்ணி எல்லாம் எங்க நிலத்துல வாயணுங்க. நியாயம் தானுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கப்பா. இந்த பாருங்க, என்கிட்ட ஏராளமா பணம் இருக்கு. குழந்தை குட்டிகளோட நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வீணா இருவு போட்டியிலையா தூங்குவானே. எனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. ஆகையினால வட்டி இல்லாம உங்களுக்கு நிறைய கடன் தர்றேன். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க கணத்தை எல்லாம் ஆழமா தோண்டி விவசாயத்தை பெருக்கிக்கணும். உங்களுக்கு எல்லாம் சொந்த நிலம் இருக்கா? போக போக்கியத்துக்கு எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு போகலாம். ஐயோ, அனுபவ போக்கியமா வைக்கிற சொத்து கடைசியில கைய விட்டு போயிடும்னு சொல்லுவாங்களே. அட நீ என்னப்பா, வட்டியே இல்லாத தர்மராஜன் கடன் கொடுக்கிறாரு, அதுக்கு எழுத்துலயாவது அனுபவ போக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்க வேண்டாமா? நீ தான்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனா இருக்கிற. காளிங்கா முதலாளி, எல்லாத்துக்கும் கலரை உடைச்சு விடு, குடிக்கட்டும். சரிங்க. சொல்றது என்னப்பா, இந்த காலத்துல வட்டியே இல்லாம இப்படி வேற யாரு கடன் கொடுப்பாங்க? நியாயம் தானே, நியாயம் தான். ஆமண்ணே, அன்னைக்கு நம்ம முனியன் சொன்னானே எசமா பொல்லாதவர்னு, இப்ப பாத்தியா? அவன் கிடக்குறான் முனிப்பய. உங்களுக்கெல்லாம் சம்மதம் தானே? சரி, நீங்கள்லாம் போய் அவங்க நிலப்பத்திரத்தோட தயாரா இருங்க. கணக்க புள்ளைய பணத்தோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஏழை பங்காளர், விவசாய பாதுகாவலர் வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை, வள்ளல் கந்தசாமி பிள்ளை. யோ, எங்கய்யா காணான்னா இங்க படுத்திருக்கிரு? படுத்திருக்க இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே. யாரு? ஆமா, இந்த பசங்க ஜே போட்டுட்டு என்ன இடிச்சு தள்ளிட்டு போனாங்களே, எதுக்கு வந்தானுங்க, எங்க போறானுங்க? எல்லா பயலும் அவன் நிலத்தை என்கிட்ட அடமான போக்கிய வச்சுட்டு போறானுங்க. ஐயோ பாவம், வந்ததே ஆபத்து. என்ன அபசகுனம் பிடிச்ச மாதிரி ஐயோன்றிய? கணக்குல என்ன இருப்புன்னு பாத்துக்கிட்டு கல்லுப்பட்டிக்கு போய் எல்லா பயல்களுக்கும் பணத்தை கொடுத்து விட்டு அவன் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு வரோம். அப்படியே ஒரு அமெரிக்கன் ஜம்பருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். செம்பரா? ஆமா, நம்ம உள்ளூர் கடையில டெய்லர் கடையில வாங்கிக்கலாம்ங்களே செம்பரு. இந்த பொம்பளைங்க போடுவாங்களே ஜாக்கெட் மாதிரி. ஆமா, ஜாக்கெட் புடவை மாதிரி. ஆளை பாரு, கிணத்தை ஆழமாக்குற மிஷினியா? தம்பி, கடனை வாங்கி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. காரணம் யாரு? கடனை கொடுத்த அதே கந்தசாமி தான் எஞ்சின போட்டு அவங்க இடத்தை இன்னும் ஆழமாக்கினான். நம்ம இடத்துல இருந்த கொஞ்ச நெஞ்சம் தண்ணி சேர்த்து உறிஞ்சிடுது. ஏதோ காரணத்தை வச்சுதான் அவன் கடன் கொடுத்தான். இல்லைன்னா அவனுக்கு ஏன் அவ்வளவு அக்கறை? அட போங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் இப்பதான் புத்தி வந்துச்சா? ஏன் ஆடுறது? ஏன் ஆடுறது? ஒரு இடத்துல இருங்க. நீர் செஞ்ச காரியத்துக்கு ஒரு இடத்துல எப்படி இருக்க முடியும்? நட்டுவனால பிறக்க வேண்டிய இங்க வந்துகிட்டு யா உத்தர வாங்கிட்டு இருக்கு. யோ, ராஜினாமா பண்றீரா? ராஜினாமா பண்றீரா? ஐயா, நீ ராஜினாமா பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போற இந்த கந்தசாமி போல செத்து போடுவான்னு நினைக்கிறீரா? இப்ப போயிடு, போயிடு, மரியாதை இல்லாம. நான் இந்த வீட்டை விட்டு போயாச்சுன்னா சோத்துக்கு டெங்கி அடிக்கணும். டெங்கி அடிப்பியா டங்கி அடிப்பியா எனக்கு தெரியாது. முதல்ல இதை வீட்டை விட்டு போயிடு. உண்மை வச்சுக்கிட்டு எவையா மாரடிப்பான்? நீங்க தான். யாரு? எதுக்கு? எத்தனை நாளைக்குயா? சாகர பரியந்தம். சாகர பரியந்தம் உங்க வச்சு நான் மாரடிக்கணுமா? என் தலையில எழுதியிருக்கா ஐயா? என்னமோ தெரியல. என்னமோ தெரியலையா? அப்படி யோ, உங்க எதுக்காக அனுப்புன? நீங்க அனுப்பிச்சீங்க, அது எதுக்குன்னு தெரியல. எதுக்குன்னு தெரியலையா? தெரியல. உங்க எதுக்கு அப்புறம் நான் வச்சுக்கிறது? எதுக்கே வச்சுக்கிறது? எதுக்காவது வச்சுக்கோங்க. எதுக்காவது எதுக்கு வச்சுக்கிறது? சொன்னதே ஒழுங்கா செய்ய தெரியல, எதுக்காவது வச்சுக்கிறதா? பசியோட இருக்க பலகாரம் என்னாச்சுன்னு பார்த்து வாயான்னு சொன்னா இங்க வந்து அவட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீரா நீ? நான் வந்து சிங்காரி கிட்ட போய் பலகாரத்தை பத்தி சொன்னேன். அவ இது பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன தோசை? யோ,
ஆடாதையா, உண்மை சொல்லி பிரயோஜனம் இல்லையா? காலங்காத்தால அவளை முதல்ல கணக்கு தீர்த்து வெளியில அனுப்பு. நீங்க அதை மட்டும் செஞ்சாதுங்க, என்ன வேணாலும் வெளியே போக சொல்லுங்க, சிங்காரியை மட்டும் போக சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, மங்கை இல்லா மகிமை. ஐயா சொல்றேன், மங்கை இல்லா மனைகளுக்கோ மதிப்பும் இல்லை, புஷ்பமில்லா தோட்டத்துக்கோ அழகும் இல்லை, மங்கை இல்லா. நிறுத்தியா, பாட்டு வேற உனக்கு. தெருக்கூத்துல இருந்த பயம் மாதிரி அலறீங்க. இருந்திருக்கிறீங்களா? பல வேஷம் போட்டிருக்கேன். ஒரு வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தாலும் ஒழுங்கா இருக்க போறீ சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆளில்லா குறை, ஆளில்லா எழுத்து பேசாத உங்களோட பிரிச்சு அடிச்சு கொண்டு விடுவேன். ஏதோ புள்ள மாதிரி வளர்த்துட்டமே அப்ப அவளே அடைக்கிட்டு போக வேண்டியது. கடைசி வரைக்கும் அப்படி இன்னொரு கடைசி வரைக்கும் இருக்குது. அப்புறம் பேசு. வெற்றி வடிவேல் எடுத்தான், சுற்றி வந்த பகை முடித்தான், வற்றாத பொய்கை வளநாடு கண்டான், 6 படை வீடு கொண்டான். வாழ வைத்த தெய்வம் தேவரை, வாழ வைத்த தெய்வம். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. பழம் பன்னீர் சர்க்கரை தேனாபிஷேகம், பழம் பன்னீர் சர்க்கரை தேனாபிஷேகம், பழனிய பண்மனம் செய்திடுவோமே. மூவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. புரிந்திடுவான் சிங்கார வேலன், உமாதேவியின் பாலல் தெய்வ யானையின் லோலன். அருளே புரிந்திடுவான் சிங்கார வேலன், உமாதேவியின் பாலல் தெய்வ யானையின் லோலன். அசுரர் குலம் அழிக்க தோன்றிய ஆறுமுகன், அசுரர் குலம் அழிக்க தோன்றிய ஆறுமுகன், கொண்டாரன் நாதன் தொண்டர் கொண்டாடும் பாரன், கொண்டாரநாதன் தொண்டர் கொண்டாடும் பாரன். அந்த வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே. தேவரை வாழ வைத்த தெய்வம் தன்னை வணங்கிடுவோமே, குறவள்ளியம்மை நாயகனை பணிந்திடுவோமே, 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 பணிந்திடுவோமே. பிரசாதம் எடுத்துங்க. முருகா, போன வருஷ தைப்பூசத்தில் வீரப்பனோடு உன் கோவிலுக்கு வந்தேன். இந்த தைப்பூசத்துல அவன் என்னோட இல்லை. தனியா வந்து உன்னை தரிசிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல முருகா. நீங்க இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருக்க போறீங்களா? முன்பின் தெரியாதவங்க ஒரு தரம் சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டாலே அவங்கள ஆயுள் பூராவும் என்னால மறக்க முடியாது. உதயத்தில இருந்து அஸ்தமனம் வரையில் என் நிழல்லையே இருந்த வீரப்பன் நான் எப்படி கண்ணம்மா மறக்கிறது? அப்பா, நான் சோம பார்க்கணும். இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி அம்மா என்னை ஏமாத்திட்டே வருது.
நீ என்ன கூட்டிட்டு போனா நான் வீட்டை விட்டா ஓடி போயிடுவேன். என்ன அன்புடா உனக்கு. ஆமாங்க, வாங்களேன் போய் பார்த்துட்டு தான் வரலாம். சோமு, காயம் ஆறி போயிட்டுட்டா, அதுக்காக இப்படி வருத்தப்படலாமா? வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் காலை 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு மட்டும் சாப்பாடு அதுக்கு ஒண்ணும் வேண்டாம் போ. அடே அப்பா, அம்மா சிவபெருமான் கூட தன் காளையை பத்தி இவ்வளவு கவலைப்பட மாட்டார் போல் இருக்குது. அம்மா, பெரியப்பா, மறந்துட்டியாடா? இல்லடா, நான் மறப்பனா? நீ கட்டி விடணும்னா ரொம்ப பிரியமா சாப்பிடு. இந்தாடா, இவன் நட்டு. சிவகாமி, ஏம்மா இப்படி இழக்கி போயிட்டு? அக்கா, சோறு தண்ணியால மட்டும் சுகம் கிடைச்சிடுமா? உன்னை பிரிஞ்சதுலேயும் எனக்கு மனசே நிம்மதி இல்லாம போயிட்டு. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கம்மா? அதான் பெரியம்மா வந்துட்டாங்களே. மாணிக்கம், பெண்களே இப்படித்தான்ப்பா. சிவகாமி, என் தம்பி வீரப்ப எங்க? சிவகாமி, பட்டு போன செடியை கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணி ஊத்தி பாக்குறியா? முளைக்கு மண்ணு ஏண்டி? ஏய், என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த நந்தி கட்ட கூட்டத்தை ஏண்டி உள்ள விட்ட? அப்பா, நீ போய் கூட்டு வந்தியா? யாரும் கூட்டியாரலப்பா, நாங்களாத்தான் வந்தோம். வீரப்பா, ஒரு வார்த்தை ஏண்டா வந்து என்ன பார்த்து நீ கேட்க கூடாதா? கேட்கிறேன்டா. ஏண்டா வந்த? தம்பி நாயே போடா. அப்பா, வீடு தாடி வந்தவங்களை வெளியே போக சொன்னது நம்ம பரம்பரையிலே நீங்க ஒருத்தர் தான்ப்பா. அதுலயும் உயிருக்கு உயிரான உத்தமருக்கு உத்தமரான பெரியப்பாவே அப்படி உதாசீனப்படுத்துறது. உதாசீனப்படுத்தாம ஓச்சாரம் பண்றதுக்கு இங்க ஒண்ணு தர்மர் வந்துடுறா. சகுனி பையன் வந்திருக்காண்டா. அப்பா, என்னடா செய்யற? ஏதுடா? கெட்டு போன உறவை கெட்டி உருண்டையில சரிப்படுத்த வந்திருக்காளா உங்க பெரியமா? சூப்பரா சூப்பரா. நம்ம பிள்ளைகளையாவது ஒன்னா சேர்ந்திருக்க பிடிக்காதப்பா. நாட்டாமக்காரா, மரியாதையா நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு தள்ளட்டுமா? நீ பிடிச்சு தள்ளுனா அந்த வெறியில கூட ஒரு அன்பை என்னால உணர முடியும். வீரப்பா, பெரியப்பா, பெரியப்பா, வலிய வந்த உங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க முடியலையே. பரவாயில்லப்பா, நான் வரல. இந்த இருட்டுல உங்களை எப்படி பெரியப்பா நாங்க தனியா அனுப்புறது? மாணிக்கம், விளக்கு வெளிச்சம் இல்லைன்னாலும் என் விதியோட வெளிச்சம் இருக்குப்பா. அதுல தட்டு தடுமாறி எப்படியாவது போய் சேர்ந்துடுவேன். கவலைப்படாதப்பா. கண்ணம்மா வா, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்மா. கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாடிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே ஒன்றாய் கலந்தே குலாவிய குடும்பம் ரெண்டானதே. முன் கோபம் உண்டானதே குடும்பம் ரெண்டானதே. அதனால உங்க சார்பில் இன்னிலிருந்து இந்த கம்பை சேர்வ கம்பனை விட்டு விலகிட்டேன். விலகிறியா? மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுது. பழைய பாக்கி தானடா, வெளியே வாடா. திருக்கிறேன். நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளையிட்ட போய் வம்பு பண்றீங்களே. உங்கையா உரைக்கிறான் பாரு, புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா.
சரி போ. ஆஹா, துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு? இவர் என்னுடைய மாமா. ஏன் மாமா, நீ ஒரு மனுஷன் தானா? என்ன அப்படி கட்டுவிட்ட? பின்ன எப்படி கேக்குறது? நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டியே. நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உன்னை காண. நீ பொம்புளதானே, எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சே அதுக்குள்ள நீங்க வந்து விட்ட. ஐயா யாரு? இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஆஹா, ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆதி மூலமே என்று கற்பித்த ஆணைக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்திற்கு நமஸ்காரம் செய்கிறேன். அடேப்பா, நாடகம் மாதிரியே இங்கேயும் சத்தம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். ஆவி பயிர் ஒரு பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு. இல்லைன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. கேட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறது. தொழில் என்ன? ஏன் மராசுதா? அவச்சாரம். என்ன இது மராசார் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஐயா உட்காருங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையே. நமஸ்காரம் பண்ண ஐயாவுக்கு. நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க ஐயா, என்ன பார்த்துக்கிட்டேன். வெகுடி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடக்கும். கை கொடுத்து தூக்கி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? நீங்க யோசிக்காதீங்க. கூடாது. எவ்வளவு நேரம் அந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது. உங்க அப்பா. அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா. பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டு கதையம்மா. பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. தூங்கு. படு. என்னங்க உங்களைத்தான். என்ன இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? ஆமா, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வரலன்னா என்ன? என்ன என்ன? ஒண்ணுமில்லை. எங்க படுத்திருந்தீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? பின்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க? பேசுறது நீங்க தானா? உங்க பாட்ட கேலி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு. அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரில வெளியே தெருவ போக கூடாது. அப்படிதானே? ஏய், சுண்டலி போட்டு கேடி. போடு போ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? என்னடா பெரிய வயலு? உங்க அம்மா சீதனமா 1000 வேலை கொண்டு வந்துருக்கவாரு. அத ஆள நீ பிறந்திருக்க. உனக்காக நான் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வயல இறங்கி நெத்தில வேற நிலத்துல விழ முடியுமா பாடுபடுறோம். படா இடத்துல பிடிச்ச வயல என்ன வயா அட வயா. நினைச்சேன் இப்போ வர கையோட நீ போய வரேன்.
என்ன கொஞ்சம் இருங்க, இதை சுடுதண்ணி போட்டு கொடுங்க. சுடுதண்ணி வேண்டாம், உன் முகர கட்டை வேண்டாம். வாடா. அமுதையும் நஞ்சாக வெறுத்திடுதே, அன்பெனும் வலையை அறுத்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, அமைதி இல்லாமல் அலைந்திடுதே, இவையாவும் முருகாவும் லீலையா. அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது. நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா. நம்ம வீரப்பா இல்ல, அந்த பாலாமணி விட கதின்னு கிடக்குறாரா? வீரப்பா, நீ கெட்டு விட்டாயா? சந்தைக்கு போற வழியில உங்க ஞாபகம் வந்தது. இந்த வேலையை சொல்லாம போக முடியல. அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்ற? ஓடி போய் அந்த மூணருக்கு உபதேசம் பண்ண சொல்றியா? நீங்க இப்படி சொன்னா நம்ம விட்டா நாதி இல்லாத சிவகாமியோட கதி என்னங்க ஆகுறது? கண்ணம்மா, உன் பேச்சு கேட்டு நான் ஒரு தரம் பட்ட அவமானம் போதாது. நான் மனுஷனா இல்ல மரக்கட்டையா? மத்தவங்களை போல எனக்கும் மானம் மரியாதை கிடையாதா? இதோட உன் பேச்சை விட்டுடு. அப்படி அவசியம்னா நீ போய் பாரு, எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் எதுக்கு? பின்ன பேசாம கிடையாது. கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது அரை டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட் 2 3/4 ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ! ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே. இது என்ன ஐயா? கோழியிலேயே பல ஐட்டமா எழுதி இருக்கிறீரு. இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்க இழுத்து வச்சீங்க பாருங்க, அந்த கணக்கு தான். என்னது? வேற எவன் தின்றுப்பான்? எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பைய ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிடுறான் அவன்? உங்க வாடிக்காடுல வாடிக்கேத்த செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமா, இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில இருந்துச்சு வந்த உடனே என்ன கேக்குறேன் தெரியுங்களா? மோர் ஜாதம் உண்டா? மோர் ஜாதம் உண்டா? மூதேவி போயில அடிச்சு வரட்டும். நீயா எங்க அடிக்குது? ஐயோ, இத்தனையும் தின்னு விட்டு மோர் சாதம் கேக்குறான்னா வீட்டுல இருந்தாலே தர்த்தனம் அந்த பையன். நாங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க. அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு ப்ரிப்பேர்ட்ல நான் சேர்த்தேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயும் டபுள் பண்ணையும் சாப்பிட்டு சிவரன் விழுந்து கிடக்குறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேட்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவன் அவத்துல பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டு என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலைன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்றீங்க? என்ன பல்ல கழட்டுறான், மூக்க கழட்டுறான்? நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா? நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவனுக்கான காளிங்க அவன் கடன் வசூல் பண்ண போனா, ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கு அப்புறம். என்ன கணக்க பத்தி பேசிக்கிட்டே இருக்க இருக்கிற? இல்லைங்க, அவன் திங்கிறத பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவனை பத்தி நினைச்சீரா அவளை பத்தி நினைச்சீரா? சிரிக்காத பழையபடியும். வர வர நீர் ஸ்டெடியாவே இல்ல. நான் ஸ்டெடியா இருப்பனுங்க, என்ன இருக்க விடுறது இல்லைங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காளா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறயா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி. திடீர்னு கோவப்பட்டா நீர் ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு. அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க. நான் வரணும்.